மனித உயிர் தன்னை காத்துக்கொள்ள மற்ற இனங்களை ஒதுக்கி வைக்கிறது தான் சரி அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்கள் பேசுனீங்க. எதனால் அப்படிங்கிற போது இந்த ரேபிஸ் போன்ற நோய்கள் பெரிதளவில் பரவுது, அதனுடைய விளைவுகள் எப்படி அப்படிங்கிறத அதோடைய ஆழமாக இன்னும் இதனால் தான் நாங்கள் எச்சரிக்கிறோம், மருத்துவர்கள் எச்சரிக்கிறோம் அப்படின்னா இந்த ரேபிஸ் எவ்வளவு தூரம் கொடுமையானது. ஜிஹெச்சில் ஆக்சிஜன்சி பண்ணும்போதும் நம்ம 1-2 பேரை பார்த்துருக்கோம். அது ஒரு இருட்டு அறை, அது கையை காலை கட்டி போட்டிருப்பாங்க, எந்த வைத்தியமும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்குறதுக்கு இல்லை. பக்கத்தில் போனால் நம்மளா கடிச்சிருமோன்னா யார் பக்கத்தில் போக முடியும். கோவிலில் தான் பிணத்தை தரமாட்டாங்கன்னு தெரியும், இந்த ரேபிஸ்லையும் பிணத்தை தரமாட்டாங்க. அரசாங்கமோ கார்பரேஷனோ அல்லது முனிசிபாலிட்டியோ தான் அதை அடக்கம் பண்ணும். அந்த மாதிரி தானே சட்டம். நாய் உரிமையாளருக்கு நோய் இறந்து போனது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, நாய்க்கு நான் வேக்சின் போட்டால் எனக்கு நோய் வராதுன்னு. அவருக்கு எப்படி நோய் வந்தது? அதனால தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் சொசைட்டியில் 2 விஷயத்த சொல்கிறாங்கல்ல, நாங்கள் நாய்க்கு ஊசி போட்டு கொண்டு திரும்ப விடுறோம்னா நான் அந்த கருத்தை ஏற்றுக்க மாட்டேன். ஒரு மருத்துவனா அந்த நாய்க்கு கேரியர் ஸ்டேஜில் கிருமிகள் இருந்து அது நம்மளை கடிக்கிற போது வரத்தான் போகுது. அன்று நியா நானாவை சார்ந்த ஒரு கொஸ்டின், இப்போ அவங்க சொல்கிற போது இப்போ வெளியில் அது பயங்கர வைரல் ஆகுறது. இப்போ 2 பேர் சைடில் பேச இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் வைரல் ஆகுது? எல்லாருமே வேண்டாம் ஏன்னா எல்லாருக்குமான ஒரு பிரச்சனை. அரசாங்கம் அதை பேச மாட்டேங்குது. நான்லாம் இப்போ டாக் ஹேட்டர்ஸ்னால் நான் அந்த இடத்துக்குள்ளே வரமாட்டேன். ஆனால் எனக்கு மனுஷங்களை கஷ்டப்படுத்துகிற எதுவும் எனக்கு பிடிக்காது. அதனால் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம நான் பற்றி பேசுகிறோம். இப்போ இவங்க அங்கே பதிவு செய்யப்பட்டது வேறு, எடிட் செய்து போடப்பட்டது வேறு அப்படிங்கிற மாதிரி எதிர்த்தரப்பினர் சில சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஒருவேளை அவங்க பேசுனதில் ஏதாவது நல்ல பாயிண்ட் எதுவும் இருந்ததா உங்களுக்கு தெரிந்தாங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசுனதில் அவங்க இன்னும் உணரலைங்கிறது தான். நான் அந்த பாதிப்பு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்க கடிச்சானே எங்கள் அம்மாவை கடிச்சான்னு நான் திரும்ப அம்மாவை ஊசி போடுவேன், நாய் அங்கே தான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அது அவங்க அம்மாவை கடிக்கிற வரைக்கும் தெரியாது. நான் டாக்டராக சொல்கிறேன். அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டாக்டர் அருணாச்சலம் அவர்கள். டாக்டர்னு சொல்கிறத விட சமூக ஆர்வலர்னு இவரை நான் அடிக்கடி சொல்லலாம். காரணம், சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மருத்துவ ரீதியாக பலமுறை பல நேர்காணல்களில் கொடுத்துருக்குறோம். அந்த வகையில் தான் நீயா நானால தற்போது அவர் பேசிய விஷயங்கள் வைரல் ஆகிட்டு இருக்கு. சார் வணக்கம். வணக்கம். இப்போ ஒரு முறையும் மருத்துவம் சார்ந்து பல விஷயங்கள் அப்படிங்கும்பொழுது இந்த முறை நீயா நானால நீங்கள் பங்கேற்றுறீங்க. காரணம், இந்த தெருநாயுடைய அதிகரிப்பால் என்னென்ன சிக்கல்கள்லாம் ஏற்படுது, அதை நம்ம அகற்றி தான் வைக்க வேண்டிய தேவை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு புறம், இல்லை அது நம்மளோட இருக்கட்டுங்கிறது ஒரு புறம் வரும்பொழுது மனித உயிர் தன்னை காத்துக்கொள்ள மற்ற இனங்களை ஒதுக்கி வைக்கிறது தான் சரி அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்கள் பேசுனீங்க. எதனால் அப்படிங்கிற போது இந்த ரேபிஸ் போன்ற நோய்கள் பெரிதளவில் பரவுது, அதனுடைய விளைவுகள் எப்படி அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையாக பதிவிட்டிருந்தீங்க. பட் ஒரு சின்ன தகவலாக போய்விட்டது. அதோடைய ஆழமாக இன்னும் இதனால் தான் நாங்கள் எச்சரிக்கிறோம், மருத்துவர்கள் எச்சரிக்கிறோம் அப்படின்னா இந்த ரேபிஸ் எவ்வளவு தூரம் கொடுமையானது? மிக அருமையான கேள்வி. ஏன்னா இது எப்படி பாதிச்சுன்னா 94 நான் அப்போ தான் கிளினிக் போட்டு உட்காந்தப்ப கிராமத்திலேருந்து செஞ்சி பக்கத்தில் இந்த கிராமத்திலேருந்து ஒரு 5-6 பேர் வெளியில் நிற்கிறாங்க. ஒன் ஷாப் கிளினிக். அந்த பையனை உள்ளே கூப்பிட்டு வராங்க. ஒரு 24 வயசு நல்ல விவசாயி, கருப்பு தங்கம்னு சொல்கிற அளவுக்கு நல்ல அழகான ஒரு பையன். அவனோட வயதான அம்மா அப்பா. 24 வயசு பையனுக்கு ஒரு 55-50 அந்த மாதிரி. அவனுக்கு குழந்தைய லேட்டாக பிறந்த குழந்தை. அது அவனுக்கு இந்த நோயை கண்டுபிடிச்சேன் கிளினிக்லேயே. அவங்களுக்கு யாரோ சொன்னாங்களா இல்லைன்னா மெட்ராஸில் போய் பார்த்துக்குன்னு சொன்னாங்களான்னு தெரியாது. நான் பக்கத்து வீட்டில் தான் தண்ணி, அப்போல்லாம் கேன் வாட்டர்லாம் அப்போ தண்ணி ஏற்றத்துக்கு கொடுத்தா அவனுக்கு அந்த ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் அவனை எங்கேயுமே கொண்டு போகாதீங்க. அப்போ நான் ஜிஹெச்சில் ஆக்சிஜன்சி முடிச்சிருந்ததுனால எம்எம்சியில் நீங்கள் அங்கேயே கூப்பிட்டு போங்க, வேறு எங்கேயும் உங்களை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியும் கேட்காம எனக்கு 2 நாள் கழித்து வந்த தகவல். இங்கே இருக்கிற சென்னையில் இருக்க அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலையும் இந்த நோயின்னு நான் எழுதி கொடுத்ததுனாலே அவங்க திரும்ப ஒருக்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேராக ஜிஹெச்சுக்கு போங்கன்னு இவங்க எவ்வளோ செலவழிக்க தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு நகரில் இருக்கிற அப்போ இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு கடைசியில் 2 மணிக்கு கொண்டு போய் சேர்த்ததாகவும், 2வது நாள் எனக்கு தகவல் சொல்லி 3வது நாள் அந்த பையனே இல்லைங்கிறது தான் என்னை ரொம்ப பாதித்த விஷயம். ஒரு ரேபிஸ் என்ன பண்ணுன்னா, அவன் அவ்வளோக்கும் அந்த பையனுடைய ஹிஸ்ட்ரியில் 10 வருஷத்துக்கு முன்னால் தான் நாய் கடிச்சதாக சொன்னாங்க. அவ்வளோ நாள் இன்குபேஷன் கழிச்செல்லாம் வருமானலாம் தெரியாது. ஆனால் அவனை கடித்தது 10 வருஷத்துக்கு முன்னால் தான். அப்படி இருந்தும் அந்த தம்பி இறந்து போனது தான் என்ன ரொம்ப பாதித்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஜிஹெச்சில் ஆக்சிஜன்சி பண்ணும்போதும் நம்ம 1-2 பேரை பார்த்துருக்கோம். அது ஒரு இருட்டு அறை, அது கையை காலை கட்டி போட்டிருப்பாங்க, எந்த வைத்தியமும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்குறதுக்கு இல்லை. பக்கத்தில் போனால் நம்மளா கடிச்சிருமோன்னா யார் பக்கத்தில் போக முடியும். நமக்கு கோவிலில் தான் பிணத்தை தரமாட்டாங்கன்னு தெரியும், இந்த ரேபிஸ்லையும் பிணத்தை தரமாட்டாங்க. அரசாங்கமோ கார்பரேஷனோ அல்லது முனிசிபாலிட்டியோ தான் அதை அடக்கம் பண்ணும். அந்த மாதிரி தானே சட்டம். நாய்க்குள்ள அத்தனை அறிகுறியும் வெறி நாய்க்குள்ள அவ்வளோ அறிகுறிகளும் மனுஷனுக்கு இருக்கும். ஏன்னா
இந்த நோய் கிருமி எங்கே பரவும்னா இது வந்து நம்ம கடித்த இடத்துல எங்கே கடித்தாலும் அது அங்கே பக்கத்தில் இருக்க நர்வ்ஸ்னால் ரத்த குழாயின்னு நீங்கள் நரம்பும்பீங்க, அப்படி இல்லை நர்வ்ஸ். இப்போ நான் கையை நீட்டி மடக்கிறேன்னா அது ஒரு நரம்பு இங்கே வேலை செய்யுது. அது மூளையிலேருந்து தண்டுவடத்துக்கு வந்து தண்டுவடத்துலேருந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் போகும். அப்போ இப்போ அவனுக்கு கடித்த இடத்துல அந்த நர்வ்ஸில் தான் போய் அதுக்கு பிடிச்சமான இடம் வந்து நரம்பு. அது தாக்கக்கூடிய உறுப்பு, அது போய் பல்கி பெறுகிற உறுப்புங்கிறது மூளை. எப்படி கோவிடில் நமக்கு வந்து மூக்கு வழியாக எல்லாம் வந்தாலும் லங்ஸில் வந்து தான் அது ரொம்ப அதிகமாக பாதிக்குங்கிறத நம்ம பார்த்தோம். அது சுவாச குழாய் நோயினால். இது மூளையை பாதிக்கிற ஒரு நோய். இது மூளையை பாதிச்சிட்டு அப்படின்னா அதுக்கு மேலே அதுக்கு மருந்தே கிடையாது. தடுப்பூசி மட்டும்தான் இதை காப்பாற்ற முடியும். அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு நோய் இது. இப்போ 59,000 பேருக்கு உலகம் பூரா போன வருஷம் இறந்து போனதாகவும், அதில் மெஜாரிட்டி என்ன யூஎஸ்ஏல 3 பேருக்கு தான் அது இருந்திருக்கு. இந்தியாவில் அது எவ்வளவு, இந்தியா, ஆசியா, மற்ற மேற்கு ஆசிய நாடுகளும் ஆப்பிரிக்காவிலும் தான் பெரும்பான்மையான மக்கள் இறந்து போகிறது. மேற்கத்திய நாடுகளில் வேக்சின் ஒழுங்காக போட்டதுனால அவங்க காப்பாற்றிக்கிறாங்கங்கிறது தான் உண்மை. அந்த விழிப்புணர்வும் அந்த இதுவும் அதிகமாக இருக்குது. அப்புறம் தெருநாய்கள் அங்கே கிடையாதுங்கிறது உண்மையான விஷயம். இப்போ ரேபிஸால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களை தனித்து தான் அப்படிங்கிற சூழலில் தான் இருக்குது. அந்தளவுக்கு இப்போ ரேபிஸ் பாதித்தா அவர்கள் அந்த நாய் குணம் கொண்டவர்களாக மாறி அவர்கள் மூலியமாக ரேபிஸ் பரவும் அப்படிங்கிறது தான் உண்மையாக. நம்ம நாய் குணம் கொண்டவர்களாலாம் இல்லை. அந்த நோய் வந்துட்டுனா மூளையை பாதிக்கிறதுனால உறுப்புகள் செயலிழக்கும், பேரலைஸ் ஆகும். ஓகே. அதனால் சில நேரம் ஒன்றுமே இயக்கம் இல்லாமல் போயிடுவாங்க, சில நேரம் ரொம்ப அக்ரெஷனோடு இருப்பாங்க. ஒருவேளை வெறி நாய், இப்போ வெறி நாய் அந்த அக்ரெஷன் அதெல்லாம் அதில் இருக்கும். அதை விட பேரலைசிஸ் ஆகிறதுனால தொண்டையில் முழுங்குற தசையும் பேரலைட்டிக் ஆகிறதுனால தண்ணியை முழுங்க முடியாமல் எச்சியை முழுங்கினா அது எங்கே உணவு குழாயில் போயிருமோன்னு பயத்தில் அது அப்படியே வாயில் வழியாக வச்சுருக்கிறதெல்லாம் கோழையாக வெளியில் வர்றது தான் அந்த தோற்றம். வெறி நாய்க்கும் அதுதான் நடக்கும், நம்ம மனிதர்களுக்கும் அந்த நோய் வந்துட்டுனா அதுதான் நடக்கும். நாய் சலைவா ஊற்றி அப்படியே வாயெல்லாம் அதே மாதிரி மனிதர்களும் இருப்பான். அக்ரெஷன் இருக்கும். ஏன்னா மூளையை தான் அது போய் திங்கும். மூளையை சாப்பிட்றதுனால தான் நமக்கு வர்ற பிரச்சனை. இப்போ மூளையில் அது வேற என்ன மாதிரியான தாக்கத்தை எவ்வளவு நாட்களில் உயிரிழப்பை ஏற்படுத்தும்? 3 வாரத்திலிருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட ரெக்கார்ட் இருக்குது. இன்குபேஷன் பீரியட்ங்கிறது நாங்கள் படிக்கிற காலத்தில் 0.3 மில்லிமீட்டர் தான் நகரும் அப்படிம்பாங்க. ஒரு நாளைக்கு 0.3 மில்லிமீட்டர் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து நகர்றது. ஒரு நாள் மைக்ரேஷன் அவ்வளோதான் பண்ண முடியுங்கிறனால தான் வேக்சின் போட்டால் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ யாரெல்லாம் வேக்சின் போடணும் சார்? இப்போ நீங்கள் சொன்னது அந்த பேஷண்ட் வந்து ஒரு 10 வருடத்துக்கு முன்பு நாய் கடித்தது, ஆனால் அதற்கு பிறகுங்கிறீங்க. இதை எப்படி நம்ம ஒரு யூகிக்க முடியும்? நாய் கடித்தவர்களுக்கெல்லாம் ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடணுமா? நாய் கடிக்காதவர்களும் இதை ஒரு தடுப்பூசியாக அனைவரும் ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் எப்படி நம்ம ஒரு ஷோவில் வந்து ஒருத்தர் சொன்னார் எல்லா ஊசியும் போட்டு வந்ததுன்னு. ஆனால் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, 0 டோஸ்ங்கிறது கடிச்சன்னைக்கு போட வேண்டிய டோஸ். 0 டோஸ்னு அதில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் 3ன்னு சொல்லுவோம், 3rd டே, அதிலிருந்து 7th டே, அப்புறமா இன்ட்ராமஸ்குலராக போட்டால் 14th டே, 28th டே. இன்ட்ராமஸ்குலராக இல்லாமல் சப்கியூட்டேனியஸாக இன்ட்ராடெர்மலாக போட்டாங்க அப்படின்னா அது வந்து இப்போ 7th டேக்கு அப்புறம் 28th டேங்கிறது தான் அந்த கணக்கு. இந்த நாட்களில் 5 வேக்சின், ஒரே வேக்சினாக 5 பூஸ்டர் டோஸ் போடுற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். 5 டோஸ் போட்டாகணும். இந்த மாதிரி போடுறது தவிர, நான் அந்த இன்டர்வியூவில் சொன்ன மாதிரியே நீங்கள் 2nd டிகிரி 3rd டிகிரிலாம் ரொம்ப ஆழமான காயங்களாக இருந்தது, முகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காயமாக இருக்குமானால் அவங்களுக்கு இம்யூனோக்ளோபின்னு ஒன்று இருக்குது, ஆன்டி ரேபிஸ் இம்யூனோக்ளோபின். அது வந்து அந்த சைட்டில் சுற்றி போடுவோம். அது எவ்வளவு எம்எல்ங்கிறது பெர் கிலோகிராம் கால்குலேட் பண்ணி எடுக்கிறது. அதில் மிச்சம் இருந்ததுன்னா அந்த இடத்துல போட முடியலன்னா கொண்டு போய் இடுப்புலையும் அந்த ஊசியை போட்டு விட்டுருவாங்க. இதெல்லாம் என்னத்துக்கு? அந்த கிருமிக்கு ஆன்டிபாடிஸ் அதிகமாக உருவாகி அந்த கிருமியை அங்கேயே அழிக்கிறதுக்காக உள்ள வாய்ப்பு மட்டும்தான் நிறைய இருக்கே தவிர, குணப்படுத்துறதுக்கு, நோயை தெரிஞ்சதுக்கப்புறம் குணப்படுத்துறதுக்கான எந்த மருந்தும் கிடையாது. ஏன்னா இதுவும் ஒரு வைரஸ் நோய். ரேபிஸை குணப்படுத்துவதற்கு மருந்து கிடையாது. இனிஷியலே தடுத்தரலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, எதெல்லாம் ரேபிஸ் பரவக்கூடிய ஒரு கடி? இப்போ வீட்டில் செல்லமாக நாய் வளர்ப்பாங்க, அந்த நாய் டக்குன்னு ஒரு பிராண்டி வச்சிரும், கடிக்கும், நக்கும், லைட்டாக கடிக்கிறது இருக்கும். தெருவில் போகும்போது கூட இப்போ கடினா வீரியமாக இருந்து ரத்தம் வந்தால் ஓகே, ரத்தம் வராமல் டக்குன்னு லைட்டாக கவிட்டு லைட்டாக கடிச்சுன்னு சொல்லி ஜஸ்ட் லைக் தோல் கிளியலைன்னா எதுவுமே பாதிப்பு இல்லைன்னு தான் அர்த்தம். மருத்துவர்களை பொறுத்தவரை தோல் கிளியக்கூடாது. நம்முடைய ரத்தத்திலேயோ நம்முடைய ஏற்கனவே இருக்கிற காயத்திலேயோ அதனுடைய எச்சி கூட படக்கூடாது. ஏற்கனவே இருக்க காயத்தில் எச்சி பட்டால் அது மூலியமாக கூட நமக்கு நோய் வரலாம். இப்போ சமீபத்தில் படித்தது என்னென்ன, 2-3 இடங்களில் படித்த செய்தி என்னென்னா,
நாய் உரிமையாளருக்கு நோய் வந்து இறந்து போனது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, நாய்க்கு நான் வேக்சின் போட்டால் எனக்கு நோய் வராதுன்னு. அவருக்கு எப்படி நோய் வந்தது? அதனால தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் சொசைட்டியில் 2 விஷயத்த சொல்கிறாங்கல்ல, நாங்கள் நாய்க்கு ஊசி போட்டு கொண்டு திரும்ப விடுறோம்னா, நான் அந்த கருத்தை ஏற்றுக்க மாட்டேன். ஒரு மருத்துவனா அந்த நாய்க்கு கேரியர் ஸ்டேஜில் கிருமிகள் இருந்து அது நம்மளை கடிக்கிற போது வரத்தான் போகுது. அதனால் அது நோய் தடுப்பு முறையாக நம்ம அங்கீகரிக்கிறது தப்புங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ இதோடைய மருத்துவ குணப்படுத்துகிற முறை குணப்படுத்துகிற முறை மீன்ஸ் தற்காத்து ஊசி இன்ஜெக்ஷன்லாம் சொன்னீங்க, அந்த முறை எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இப்போ அது கடிக்கிற இடங்களை பொறுத்து அப்படின்னா சின்ன பசங்களை அப்படின்னா சில பிறப்புறுப்பில் கூட கடித்து செய்திகள்லாம் இறந்து போன செய்திகள்லாம் கூட பார்க்குறோம். சின்ன குழந்தைகள் காயத்தில் ஏற்படுற பாதிப்பு அதில் இன்ஃபெக்ஷன், செகண்டரி இன்ஃபெக்ஷன் வந்து இறந்து போயிடும். நம்ம காயங்களை ஒழுங்காக பார்க்கலன்னா அந்த காயங்களும் இன்ஃபெக்ஷன் ஆகும். அதிலிருந்து வர்ற கிருமிகளை நமக்கு காப்பாற்றலைன்னா செப்சிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இடத்துலேருந்து அவ்வளோ இடத்துக்கு கிருமிகள் பரவிட்டுனா ஒன்றும் செய்ய முடியாது. அது கடிப்பட்ட இடத்தில் இது எத்தனை ஊசிகளாக போடுவாங்க? இதோடைய முறை என்னவா இருக்குது? இப்போ ஒரு ஏழை ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவங்க சின்னதாக நாய் இது எங்கே போனால் அதிகமாயிருமோ செலவு? ஏன்னா ஒரு கார்பரேட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஃபேக்ட் அதான் உண்மையும் கூட. இப்போ நிறைய இத்தனை இன்ஜெக்ஷன் போடணும் அப்படிலாம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு அரசு மருத்துவமனைகள், அரசு பிஹெச்சின்னு சொல்லக்கூடிய ஆரம்ப சுகாதார மையங்கள் இங்கெல்லாம் இப்போ வேக்சின் தாராளமாக கிடைக்கிற அளவுக்கு வச்சுருக்குறாங்க. அரசாங்கம் வந்து நாயை கட்டுப்படுத்த முடியலைங்கிறதுனால சுகாதாரத்துறை ஒழுங்காக செயல்பட்டுச்சு. அனிமல் ஹஸ்பண்ட்ரி போர்டு தான் ஒழுங்காக செயல்படலை. ஆனால் சுகாதாரத்துறை ஒழுங்காக செயல்பட்டு ஒரு காலத்தில் இது வந்து காலையில் போனால் உண்டு, இன்றைக்கி இல்லை, இங்கே இல்லை, நீங்கள் ஜிஹெச்சுக்கு போங்க அங்கெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. அடுத்த 2 தெரு தாண்டி இன்னொரு பிஹெச்சி வேணால் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. ஆனால் எல்லா பிஹெச்சிலையும் இப்போ இருக்குங்கிறது உண்மை. இப்போ நாங்களே பார்ப்போம், பேஷண்ட் காசு இல்லாதவனாக இருக்கான்னா நான் ஒரு டிடி மட்டும் போடுறேன், அவன் பயத்தில் வந்திருப்பான். அந்த பயங்கிறது நாய்க்கடி உரிமையாளரோட பிள்ளைக்கு வந்ததுன்னா அவங்க பிஹேவ் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரனை கடிச்சா அவங்க பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும். அது ஒன்றும் செய்யாது, நீங்கள் நாளைக்கு போய் போட்டுக்கலான்னு இவங்க அவங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம சொல்கிறதுக்கு முன்னாலே அவங்க குழந்தைங்கன்னா உடனே இங்கே போய் காசு கொடுத்து போடுறதுன்னு போடுவாங்க. ஆனால் வேக்சின் தட்டுப்பாடு எங்கேயுமே கிடையாது. வேக்சின் போடுறது கண்டிப்பாக போடுவாங்க. இப்போ வேக்சின் இல்லை, அவனுக்கு இம்யூனோகுளோபின் போடணும், அடுத்த ஹையர் சென்டருக்கு ரெஃபர் பண்ணுனா அங்கே ரெடியாக அது அவைலபிளாக இருக்குது. இப்போ சென்னையில் நமக்கு தெரியும், பெரிஃபரல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த ஓமந்தூரார், எம்எம்சி, அப்புறம் ஸ்டான்லி, கீழ்பாக், ராயப்பேட்டா இங்கெல்லாம் மருந்து இல்லாமல் இல்லை. இங்கெல்லாம் இம்யூனோகுளோபின் போட்டு தான் விடுவாங்க, தேவையை பொறுத்து இண்டிகேஷன்ஸ் இருந்ததுன்னா. இப்போ எத்தனை ஊசிகள் போடுவாங்க கடிப்பட்ட இடத்தை சுற்றி? இப்போ நம்ம பொதுவாக நாய் கடிச்சாலே அந்த ஊசியெல்லாம் இப்போ கிடையாது. அதெல்லாம் நம்ம எப்போ கிண்டியை க்ளோஸ் பண்ணோமோ அப்போவுமே அந்த இது முடிஞ்சு போச்சு. அந்த வேக்சின் கிடையாது. இப்போல்லாம் அது என்ன பாஸ்டர் இன்ஸ்டியூட்னு ஊட்டியில் இருக்கிறது, அந்த இதிலிருந்து தான் நிறைய தயாரிக்கிறாங்க மனிதர்களுக்கு. சில கம்பெனிகள் இம்போர்ட்டட் கம்பெனிலையும் அந்த வேக்சின் வருது. நாய்களுக்கான ஊசி முக்கால்வாசி இம்போர்ட்டடாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த ஊசி தடுப்பூசி வந்து கையில் தான் போடுவோம். டெல்டாய்டு மசில்னு சொல்லுவோம், கையில் தான் போடுவாங்க, இடுப்பில் போடக்கூடாது. ஆனால் இம்யூனோகுளோபின் வந்து சைட்டு எந்த இடத்துல கிடச்சிருந்தாலும் அந்த இடத்துல போடணும். அதை சுற்றி அந்த கிருமி பரவ முடியாத அளவுக்கு அந்த இடத்த சுற்றி இன்ஃபில்ட்ரேட்னு சொல்லுவோம், நல்லா அழகாக போட்டு விட்டுருவாங்க. இப்போ அது எத்தனை ஊசிகள்? இப்போ ஒரு வேளை 12 பெர் கிலோகிராம்னு அதுக்கு மருந்து டோஸ் இருக்குது. அந்த டோஸை கனெக்ட் பண்ணி அந்த ஊசியை எடுத்து அந்த ஊசியை அந்த அளவுகளில் போட்டு விட்டுருவோம். சரி சார், இப்போ நீங்கள் ஒரு மருத்துவராக சொல்லுங்கள். இப்போ தெருநாய்க்கள்ங்கிற தாண்டி ஒரு விலங்குகளிடமிருந்து ரேபீஸ் பரவுகிறது. நாட் ஒன்லி தெருநாய், இப்போ பூனையிலேருந்து பரவலாம். எப்படி வெளிநாடுகளில் வந்து பேட்டில் இருந்து அந்த வவ்வால் இருந்து தான் வருதுங்கிறது ரொம்ப. இங்கே நம்ம ஹைதராபாத்தில் 2 நெய்பரை இப்போ பூனை கடிச்சு அந்த பூனைக்கடியில் 2 நெய்பரும் இறந்து போனது ஒரு செய்தி, பத்திரிகை செய்தி. அதனால் பூனை கடித்தாலும் வரலாமான்னா பூனை இந்த நாயோட விளையாண்டுருந்தால் வரலாம். அப்புறம் இது நக்கிட்டுது, புண்ணு மேலே நக்க தான் செஞ்சுதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா இந்த கனைன்ஸ்னு சொல்லக்கூடிய விலங்குகள் இருக்குல்ல, அந்த நாய் குடும்பம், இவங்க எல்லாம் நாக்கை வச்சு நகத்தை சுத்தம் பண்ணுங்க. ஸோ அதனால் அது வந்து அந்த கிருமிகள் நக்குனா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ அப்போ இப்படியான சூழல் இருக்கும் பொழுது ரேபீஸ் நகத்தால் கீர்னா கூட பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்ல வந்து நகத்தால் கீர்னா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த நக்கிறதுல எச்சிலிருந்து நகத்துக்கு மாறி நகத்துலேருந்து நம்மளை அந்த ஒரு காஞ்சி போகிறதுக்குள்ளே செத்து போகிறதுக்குள்ள நம்மளை சுரண்டுனா அது வந்துடலாம். ஸோ நகத்தால் பூர்னா கூட நம்ம ஊசி போடணுங்கிறது தான் கட்டாயம். அப்போ அது தடுப்பூசி அனைவருமே போட்டுக்கிறது நல்லதுன்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு வருது. அப்படி சொல்ல முடியாது, கடித்தவங்க போட்டுக்கணும், வளர்க்குறவங்க இருக்காங்கள அவங்க தான் முதல்ல போடணும். ஏன்னா அவங்களுக்கு ப்ரீ எக்ஸ்போஷர்னு ஒரு டோஸ் இருக்குது. இப்போ வெட்டினரி டாக்டர்ஸோ அவங்க அசிஸ்டண்ட்ஸோ என்ன செய்வாங்க, ஒரு டோஸ் போட்டு 3 வருஷம் கழித்து அடுத்த தலை போட்டுப்பாங்க. 3 டோஸ் தான் அவங்களுக்கு.
புரியுதா உங்களுக்கு? 5 வருஷம் கழிச்சு அடுத்தடுத்தால போட்டு ஏன்னா அவங்க வெட்டினரி டாக்டர்ஸ் அவங்களோட அவங்க அசிஸ்டன்ஸ்லாம் கைப்பற்றும், அந்த நேரத்தில் போய் இப்போ ஊசியை போட்டுட்டு இருக்க வேணான்ட்டு அவங்க முதல்ல ப்ரிவென்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அதே மாதிரி தான் பெட் லவர்ஸும் போட்டுக்கணும். உண்மையிலேயே எனக்கு வராதுன்னு நினச்சிட்டு தன்னுடைய குழந்தைக்கோ தனக்கோ போடாமல் இருக்கிறது தப்பு. அப்போ இப்போ ஆக்சுவலி நீங்கள் ஒரு பெட் வளர்க்குறீங்கனாவே ஒரு இந்த இன்ஜெக்ஷன் வந்து தடுப்பூசியை போட்டுக்கொள்வது நல்லது, உங்களுக்கு சேஃப். ஓகே. இப்போ ஏன்னா அது மீது கடிச்சதுக்கப்புறம் 5 டோஸ், போஸ்ட் எக்ஸ்போஷர் 5 டோசஸ், அல்லது 4 டோசஸ், கவர்மெண்ட்டில் 4 டோசஸ் சப்கியூட்டேனியஸாக போடுறாங்க. ஓகே சார். இப்போ அன்று நியா நானாவில் சார்ந்த ஒரு கொஷின், இப்போ அவங்க சொல்கிற போது இப்போ வெளியில் அது பயங்கர வைரலாக வருது, இப்போ 2 பேர் சைடில் பேசி இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் வைரல் ஆகுது? அதோடைய தாக்கம் இங்கே இருக்கிறது திருநாள் மக்களுக்கு அதுக்கு ஒரு கஷ்டமான பாதிப்பு இருக்குது. அதுக்குள்ள நீங்க படிச்சீங்கன்னா அவ்வளவு பேரும் நாயை எடுத்துருங்கன்னு சொல்றாங்க. ஒரு இப்போ கூட ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இது போட்டிருக்காங்க, நாய் தேவையான்னு. எல்லாருமே வேண்டாம் வேண்டாம், ஏன்னா எல்லாருக்குமான ஒரு பிரச்சனை. அரசாங்கம் அதை பேச மாட்டேங்குது. அரசாங்கம் நாங்கள் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறோங்கிற இடத்துல இருக்க தவிர அந்த பெட் லவர்ஸை தாண்டி இதை நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, சைலண்ட் மெஜாரிட்டி வோக்கல் மைனாரிட்டி அப்படிங்குது. அவங்க என்ன வேணாலும் செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் நம்ம வந்து நான் டாக் ஹேட்டர்ஸ் கிடையாது, நம்ம டாக் லவர்ஸ் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, நான்லாம் இப்போ டாக் ஹேட்டர்ஸ்னால் நான் அந்த இடத்துக்குள்ளே வரமாட்டேன். மனுஷனையே நேசிக்கிறவன் நான் மிருகங்களையும் நேசிக்காதவனை எப்படி இருக்க முடியும் ஒரு மருத்துவனா? எனக்கு ரொம்ப விலங்குகள் பிடிக்கும். ஆனால் எனக்கு மனுஷங்களை கஷ்டப்படுத்துகிற எதுவும் எனக்கு பிடிக்காது. அது கொரோனாவாக இருந்தாலும் பிடிக்காது, குரங்காக இருந்தாலும் பிடிக்காது, இதுவாக இருந்தாலும் பிடிக்காது. அவ்வளோதான். மனிதர்கள் வாழறதுக்காக உள்ள இடங்களில் எந்த தடங்களும் இல்லாமல் சந்தோஷமாக நாகரிகமான வாழ்க்கை வாழணுங்கிறதுல நான் மாற்று கருத்து இல்லாதவன். அதனால் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நம்ம வந்து நான் பற்றி பேசுகிறோம். அப்போ இப்போ ஏன் வைரல் ஆகுதுன்னா, இது எல்லோரையும் பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அவங்க ராத்திரி 9 மணிக்கு மேலேன்னு அந்த ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்றைக்கி யார் உங்களுக்கு 7 மணிக்கு வீட்டுக்கு போக முடியுது? எல்லாம் 2 வேலை பார்க்குறாங்க. இளைஞர்கள்லாம் தெருவில் சுற்றுறதே வேலையை வச்சுட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. தெருவில் சுற்றுறதே வேலை வச்சுட்டு இருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் வேலைக்கு சேர்ந்து அவங்களுக்கு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து பெரிய வேலைக்கு சேர்ந்து கூட நீ இதை போய் கொடுத்துட்டு வா, இதை போய் வாங்கிட்டு வான்னா போகத்தானே வேண்டி இருக்கும். முதலாளி சொல்லும்போது நான் போக மாட்டேன்னு சொல்கிற தொழிலாளி எந்த தொழிலாளி இருக்குது? எனக்கு அந்த வேலை இல்லைன்னு சொன்னால் நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்கிறதுங்க யார் இருக்க முடியும்? ஸோ கடைகள்லேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க வீட்டில் கொண்டு, முதலாளி வீட்டில் கொண்டு இதை கொடுன்னா போகாமல் எப்படி இருக்க முடியும்? ஸோ சாலையை உபயோகப்படுத்தாதவங்க யாரும் இருக்க முடியாது. சாலையில் உபயோகப்படுத்துகிற எல்லாருக்கும் திருநாய்களால் ஒரு பிரச்சனை இருக்குது. அதான் சார். இப்போ அதனால் மக்களுக்கு இன்றைக்கி அந்த விவாதம் வந்து ரொம்ப ஃபயரானதுக்கு ஒரு காரணம்னு சொன்னால், அது மக்கள் பிரதிநிதிகள் பேசாமல் இருக்கிற மக்களுக்கான ஒரு கஷ்டம். அதையே நேரத்தில் அன்னைக்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர்ற அளவுக்கு, அதுவும் தடவை ஒரு சின்ன அடி எடுத்து வச்சுருக்காங்க. நாய்களை அப்புறப்படுத்தவே கூடாதுன்னவங்க அக்ரெசிவ் டாக்ஸு, டிசீஸ்டு டாக்ஸு, டிசேபிள்டு டாக்ஸை நீங்கள் வந்து ஐசோலேட் பண்ணலான்னு ஃபஸ்ட் டைம் இறங்கி வந்திருக்காங்க. இப்போ இவங்க வந்து அங்கே பதிவு செய்யப்பட்டது வேறு, எடிட் செய்து போடப்பட்டது வேறு அப்படிங்கிற மாதிரி எதிர்த்தரப்பினர் வந்து சில சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஒருவேளை அவங்க பேசுனதில் ஏதாவது நல்ல பாயிண்ட் எதுவும் இருந்ததா உங்களுக்கு தெரிந்தாங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசுனதில் வந்து அவங்க இன்னும் உணரலைங்கிறது தான். நான் அந்த பாதிப்பு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்க வந்து அவங்க கடிச்சானே எங்கள் அம்மாவை கடிச்சான்னு நான் திரும்ப அம்மாவை ஊசி போடுவேன், நாய் அங்கேயே தான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அது அவங்க அம்மாவை கடிக்கிற வரைக்கும் தெரியாது. நான் டாக்டராக சொல்கிறேன். அது வந்து நம்முடைய உறுப்பினர்கள் யாராவது பாதித்தால் ஒழிய நமக்கு அது தெரியாது. இப்போ நம்ம இப்போ நியூஸ் பார்த்துட்டே இருக்கோம், இறந்து போகிறவங்க மட்டும்தான் வாயில் அடித்து அழுவான், நம்ம சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம் அதை பார்த்துட்டு. அது அவங்க அந்தந்த இடத்துக்கான ஒரு விபத்தாக தானே பார்க்குறோம். அப்படித்தான் நமக்கு வந்து சாலை விபத்துகளையும் நம்ம இப்போ எடுத்துக்கணும். சாலை விபத்துகளும் லட்சக்கணக்கில் மக்கள் இறந்து போகிறத, சாலைகளின் காரணமாக இறந்து போகிறத நம்ம நாகரிக ஒரு மனிதனாக, இன்னைக்கு உள்ள சிவிலைஸ்டு சொசைட்டியில் உள்ள ஒரு மனிதனாக, வளரும் நாடுகள் நாங்கள் 3ஆவது இடத்துக்கு வந்துட்டோம், 4ஆவது இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் சாலையில் நம்ம அது பட் ஹோல்ஸ்லேயோ அந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லேயோ சைனேஜ் இல்லாத இடங்களில் மரணம் சம்பவிக்கும்போது நமக்கு அதுக்கு ஒரு நெருடலக்கம் இருக்குது. எப்படி இந்த சமுதாயம் வாழப்போகுது இனிமே அப்படிங்கிறது. அந்த மாதிரி மரணங்கள் எந்த மரணமாக இருந்தாலும் நம்ம அதை கண்டனம் தான் செய்வோம். இது மக்களுடைய பிரச்சனையை எடுத்து சரியான நேரத்தில் விவாதித்தனால தான் இவ்வளவு அதிகமாக இதை விவாதிக்கிறாங்களே தவிர,
நீயானா இதை விவாதிக்க வச்சுட்டுலாம் நான் நினைக்க மாட்டேன். இது நீயானா சரியான நேரத்தில் அந்த விவாதத்தை எடுத்திருக்கு. அது மக்கள் பரவலாக பார்க்குற செய்தி. ஒரு ப்ரோக்ராம்னால ரீச் நல்லா இருந்துச்சு. அது சென்சேஷன் கிரியேட் பண்ண நினச்சது அதுக்கு பன்மடங்காக போயிருக்குங்கிறது தான் உண்மை. நிச்சயமாக சார். இப்போ இந்த தெருநாய்கள்லேருந்து, அதாவது வெறிபிடித்த நாய்கள் கடிப்பதால் அதனால் விலங்குகள் மூலம் பரவக்கூடிய ரேபிஸ், அதனுடைய தீவிரத்தன்மை என்ன, மக்கள் எவ்வாறு தற்காத்துக்கணும், தடுப்பூசிகள் குறித்து பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.